நம்முடைய சரீரம் சற்றே குறை பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 60-70 வரை நம்ம இருக்கிறோம். நம்ம வெயிட் அப்படிதானே, நம்முடைய உடம்பு நம்முடைய வெயிட் வந்து 60-70 இருக்கு. இந்த நாக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 50 கிராமுக்குள்ளதான் இருக்கும் இல்லையா? ஒரு 50 கிராம் தான் நாக்கு இருக்கும், அவ்வளவு கூட இருக்காது இல்லையா? ஒரு 10-15 கிராம் 20 கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் நாக்குக்காக சாப்பிட்றோமா உடம்புக்காக சாப்பிட்றோமா? உடம்புக்காக தானே சாப்பிட்றோம் இல்லையா? ஆனா ஒரு சில பேருக்கு இந்த நாக்குல டேஸ்ட் இல்லைனாவே சாப்பாடு என்ன பண்ண மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. அவங்க நான் வந்து பட்னியை கிடந்தாலும் கிடப்ப முடிஞ்சு இந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாக்கு என்ன பண்ண அந்த டேஸ்ட ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ நல்ல ஒரு ரொம்ப டேஸ்டா இருக்கிற காரியங்களாம் எடுத்து பாருங்களேன். நம்ம ஸ்வீட் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிதானே, நல்லா விரும்பி சாப்பிடுவோம். பிரியாணி எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவோம். இதே வந்து பாகக்காய் கொடுத்தா யாராவது சாப்பிடுவோமா? பாகக்காய் கொடுத்தா ரொம்ப வீட்டுல பாகக்காய் செஞ்சோம்னா அது அன்னைக்கு மிச்சம்தான் ஆகும். பொதுவா வந்து சகோதரிகள் செய்யற சாப்பாடு மிச்சமாகும். இப்ப நல்லா அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் எல்லாம் காய்ச்சி கொடுப்பாங்க இல்லையா? சோ இது மாதிரியான பொருள்கள் இது எல்லாமே வந்து நாக்குக்கு ருசியா இருக்குமானா ருசியா இருக்காது. ஆனா உடம்புக்கு என்னதுன்னா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. நம்ம சரீரத்துக்கு எப்படிப்பட்டது? ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனால் இந்த நாக்குக்கு அது டேஸ்டாவே இருக்காது. அப்போ அநேகர்கள் நம்ம எப்படிதான் சாப்பிடுறோம் அப்படின்னா, இந்த ஒரு 50 கிராம் இருக்கக்கூடிய நாக்குக்காக தான் நம்ம சாப்பிடுறோமே, அந்த டேஸ்டுக்காக தான் சாப்பிடுறோமே ஒழிஞ்சு இந்த 70 கிலோ அல்லது 50-60 கிலோ இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு எது நல்லது அப்படின்னு நம்ம பார்த்து சாப்பிடுறோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். இல்லையா? அப்ப நம்ம சாப்பிடுறது எப்படிதான் சாப்பிடணும்? இந்த உடம்புக்கு எது நல்லதோ. ஏன் இப்ப அநேகருக்கு சீக்கிரமே சர்க்கரை வியாதி வந்துருது, சீக்கிரமே வியாதிகள் ஏன் வருது அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படிப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறது தான் வந்து காரணம். அப்படி வந்து ஒரு இந்த நாக்குக்காகவே சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது ஒரு 35-40 தாண்டும் பொழுது அநேக வியாதிகள் அவர்களுக்கு வருவதற்கு காரணம் அப்படின்னா இந்த நாக்குக்காக சாப்பிடக்கூடிய டிக்கெட்னாலதான். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு நல்ல உணவு ஆகாரங்கள் அது வந்து நாக்குக்கு டேஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த உடம்புக்கு எது நல்லதோ, உடம்புக்கு சத்து உள்ளதோ அது வந்து கசக்கலாம் அல்லது வந்து துவக்கலாம் அல்லது வந்து சப்புன்னு இருக்கலாம், உப்பு கம்மியா போட்டு சாப்பிடலாம் அல்லது சர்க்கரை கம்மியா போட்டு சாப்பிடலாம். ஆனால் எது வந்து நம்முடைய சரீரத்துக்கு நல்லதோ அதை சாப்பிடும் பொழுதுதான் நம்ம நீண்ட நாட்கள் நல்ல ஜீவனோடும் பலனோடும் இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வந்து அழிப்பதற்காக அல்ல, நம்மை பலப்படுத்துவதற்காக. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாக்குக்கு எப்படி ருசி இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த சரீரத்துக்கு பலமுள்ள ஆகாரத்தை நம்ம சாப்பிடணுமோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நாம வந்து கடந்து போகக்கூடிய பாதை இப்ப நாம கடந்து செல்வதற்கு அது கஷ்டமாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஆனால் இப்போ ஒரு சில இடத்துல கம்பெனில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கோவப்பட வேண்டியிருக்கும். நான் வந்து வேலை பார்க்கறது மெர்ச்சன்டைசர். உங்களுக்கே தெரியும் ஒரு மெர்ச்சன்டைசர் எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பெனில பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கம்பெனில மெர்ச்சன்டைசிங் மேனேஜரா ஜாயின் பண்ணேன். அதனால அந்த கம்பெனில என்னால வந்து ஒரு வருஷத்துக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா என்னால இந்த இடத்துல என்னோட வேலையை நான் சக்சஸ் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப கோவப்படணும். ஏன்னா எல்லாரும் எப்படிதான் வந்து எல்லாரையும் கத்தி சண்டை போட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய மெர்ச்சன்டைசர் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ஒரு பக்கம் பையரு, ஒரு பக்கம் பையிங் ஆபீஸ், ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட், அக்சசரிஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல வைக்கிறதா மெர்ச்சன்டைசிங் மேனேஜர். அப்போ அவர்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ரொம்ப அதட்டி சண்டை போட்டு அவர்களோடு வந்து ரொம்ப கோவப்பட்டு ஒரு சில வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யறவங்கலாம் தெரியும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க. சோ அப்படி இருக்கிறவங்க வந்து சக்சஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் என்னால சக்சஸ் பண்ண முடியாத காரணம் என்னன்னா என்னால ஒரு லெவலுக்கு மேல ஹை பிச்சா பேசவே வராது. யாரையும் கடினமான ஒரு சொற்களை சொல்லியோ அவருடைய இருதயத்தை காயப்படுத்தியோ என்னால பேச முடியாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னால அந்த இடத்த சக்சஸ் பண்ண முடியல. யாரையும் வந்து அதட்டி வேலை வாங்கி அதனால என்னால சக்சஸ் பண்ண முடியாதனால அந்த இடத்த விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழல். இப்ப வேற ஒரு பையிங் ஆப்ஸ்ல ஒன்லி மெர்ச்சன்டைசர் மட்டும் போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போகும் நம்முடைய. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அப்போ நாம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழல் நமக்கு ஒரு சில வேளைகள்ல கடினமாக கூட இருக்கலாம். யோசேப்பு வந்து அந்த இடத்துல வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு சூழல் வருது. ஆனால் நான் தவறு செய்ய மாட்டேன்னு தப்பிச்சு போகும் பொழுது அவன் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி அவனை கொண்டு ஜெயில போடுறாங்க.
அப்ப அந்த இடத்துல அவன் தவறுக்கு அவன் ஒத்துக்கொண்டிருந்தானால் அவன் நல்ல முறையில் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல அதே இடத்துல நல்ல சாப்பாட்டோடு நல்ல வசதி வாய்ப்போடு அவன் இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட அவனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவனுக்கு முக்கியமாக இருந்தது. அல்லேலூயா. அப்படி தன்னுடைய பரிசுத்தத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது அது அவருடைய சரீரத்துக்கு ஒருவேளை அவர் ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம், அவருடைய இருதயத்துக்கு கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் அவருடைய ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எப்படி நம்முடைய நாவிற்கு அது கசப்பாக இருந்தாலும் நம்ம சரீரத்துக்கு நல்ல உணவாக அது மாறுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் பயணிக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு ரொம்ப கடினமானதாக இருந்தாலும், ஆனால் கர்த்தர் நடத்தக்கூடிய இந்த பாதையோட முடிவு எப்படி இருக்குன்னா நம்முடைய ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக அமையும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எது முக்கியம்? டேஸ்ட் முக்கியமா, நமக்கு நம்முடைய சரீரத்துக்கு நல்ல உணவு, நல்ல ஒரு ஆகாரம் அல்லது நமக்கு நல்ல சத்தான ஆகாரம் தேவையா அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டை விட இதுதான் முக்கியம். நல்ல ஆகாரம், நல்ல சரீரத்துக்கு தேவையான உணவு, நல்ல ஒரு சத்தான ஆகாரம் தான் நமக்கு தேவை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு கடினமான சூழ்நிலை, அதாவது அந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட போகலாம். இப்போ ஒரு சில அரசு அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போக வேண்டிய ஒரு காரியமா இருக்கும். அவர்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அவங்க மேலதிகாரி கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். ஆனால் அவர்கள் நல்ல நேர்மையா இருக்கிறது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு சில வேலைகள்ல பதவி உயர்வு கூட கிடைக்காம போகும். அவர்கள் அந்த மேல் அதிகாரிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகாதனால ஒரு தகுந்த வேலையில அவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கூட கிடைக்காம போகும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பதவி உயர்வு கிடைக்குதோ, ஆனால் பரலோகத்தில் நமக்கு என்று ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையில நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கர்த்தருக்கு முன்பாக அல்லது தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகத்துல கடினம் தான், கஷ்டம்தான் இருக்கும். நம்ம வேலை ஸ்தலத்துல எல்லாம் நிறைய பேர் கூட நம்மளால சேர்க்கவே முடியாது. எங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் ஜாயின் பண்றாங்க. என்னை யாரு கூடமே சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க கூட இணைந்து போகவே முடியாது நம்மளால. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில இடத்துக்கு எல்லாம் போவாங்க. அப்ப அவர்களோடு நம்ம இணைந்து போக முடியுமா? ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் சேர்ந்து வெளியில டூர் போவாங்க, ஒரு சில இடங்கள்ல போய் அவங்க ஒரு தவறான வழிகளுக்கு எல்லாம் போவாங்க. அப்ப அவர்களோடு நம்மளால இணைந்து போகாத சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு நம்ம ஒதுக்குவாங்க. அப்ப ஒதுக்கக்கூடிய காரியம் நல்லதா? ஏன் அப்படின்னா நம்மளுடைய பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்றோம்? பாதுகாத்துக் கொள்கிறோம். அப்ப நான் எல்லாருமே இப்ப என்ன ஒதுக்குறாங்களே, பர்டிகுலராக இந்த காலேஜ் படிக்கிற பசங்க, காலேஜ்லயும் சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்யும் போது சரி, சுற்றி இருக்கிறவர்களோடு நாம் இணைந்து போக வேண்டானால் நம்ம கர்த்தரை விட்டு தூர போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அது எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு நண்பர்கள் முக்கியம் அல்ல, எனக்கு கூட இருப்பவர்கள் முக்கியம் அல்ல, எனக்கு பதவி உயர்வு முக்கியம் இல்ல, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, எனக்கு பரிசுத்தம் தான் முக்கியம், என்னை அழைத்த தேவன் தான் முக்கியம். நம்ம வாழும் பொழுது ஒரு சில இடங்களில் நாம் நிராகரிக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம். அப்படி ஒதுக்கினாலும் அது எனக்கு நல்லதுதான், என் தேவனை விட்டு நான் தூர போகாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த ஒரு வைராக்கியத்தோடு நாம் காணப்படுமே. ஆனால் கர்த்தர் நம்முடைய அந்த வைராக்கியத்துக்கு ஏற்ற உயர்வை இந்த உலகத்துல இல்லாவிட்டாலும் அவர் பரலோகத்துல நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக நம்ம போகக்கூடிய வழி அது கர்த்தருக்கு பிடிக்கக்கூடிய பிரியமான காரியமா இருக்கிறது ஒழிஞ்சு இந்த உலகத்தில் கூடிய மனிதர்களுக்கு பிரியமான காரியமாக நாம் நடந்து கொள்ளுமே. ஆனால் அது நம்முடைய ஆத்மாவுக்கு எப்படிப்பட்டதுன்னா ஒரு அழிவை தரக்கூடியதாக அல்லது காலம் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மை கர்த்தர் கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது மாறி போகும் என்பதில எந்த விதமான ஐயமும் இல்லை. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.